சார் வந்து ஒரு ஒரு முக்கியமான இன்ட்ரோடக்ஷன் சீக்வன்ஸ் சொன்னார். அது சாரே நடிச்சு காமிச்சார். நடிச்சே காமிச்சு என்ன அதாவது ஒருத்தனை வந்து ஈட்டி எடுத்து குத்துறேன் அப்படின்னா என் மேலேயே படுத்து அப்படியே குத்துனார். கொடுத்த ஆக்ஷன் காமிச்சார். நீங்கள் கீழே இருந்து நீங்கள் பார்க்குற பாயிண்ட் ஆஃப் வியூ, ஏன்னா அப்போ வந்து இவங்களுக்கு ஃபில்மி லாங்குவேஜ் இவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு, ஏன்னா ஷார்ட்டு அது இதெல்லாம் அப்படின்னு நான் அப்போவே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் நம்ம சார்கிட்ட சொல்ல முடியாது இல்லைங்களா. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் பார்க்குற பார்வை, அதுக்கப்புறம் எனக்கு இந்த இடத்துல சஜஷனில் ஒன்று, அப்புறம் மேலேருந்து ஒன்று. ஸோ அந்த நியூடிட்டி தெரியக்கூடாது. ஆனால் அந்த சீக்வன்ஸே வந்து ஃபுல் நியூடு, கோவணத்தை அறுத்துருவாங்க, அவமானம் பண்ணி அவரை வந்து இது பண்ணுவாங்க. அதில் தான் அவர் வந்து கேரக்டரைசேஷன் மாதிரி அங்கேருந்து தப்பிக்கிற மாதிரி சீக்வன்ஸாக வரும். அந்த படத்தில் 147 சீன் சார். 147. ஆமாம் சார், 147 சீனும் சும்மா பிரம்மாண்டமாக இருக்கும் சார். அதாவது அதில் வந்து பாலாறில் கடந்து வர்ற கிட்டத்தட்ட ஒரு 30 யானைகளில் அதை போர் வீரர்களும் அதெல்லாம் கடந்து வர்ற சீனெல்லாம் ஸ்டோரி போர்டு போட்டது இப்போ வரைக்கும் எனக்கு கண்ணில் இருக்குது. ஒவ்வொரு வெப்பனும் வந்து ஒரிஜினல் வெயிட்டோடையே பண்ணார். நம்ம செட்டுக்கு என்ன சார் பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு வெயிட்லெஸ்ஸாக பண்ணி சார் வந்து வெயிட்டு ஒரு ரியாக்ஷன் மட்டும் கொடுத்தா போதும், அதுதான் ஆக்டிங்க. ஆனால் சார் அப்படி அந்த படத்தில் அப்படி பண்ணலைங்க. எனக்கு ஒரிஜினல் வெயிட்டோட வேணும், அப்போ தான் அந்த ஃபீல் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா அதையே அப்படியே பண்ணார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, மார்னிங் 4 o'clock ஆஃபீஸ் கொடுப்பார் சார். சார் அந்த மாதிரி ஒரு டெடிகேட் பர்சன் நான் பார்த்தல. 4 o'clock ஆஃபீஸ் வந்துடுவார். இங்கே வந்துட்டு நீங்கள் சீக்வன்ஸ் முடிச்சிட்டிங்களா, நாங்கள் நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணிருப்போம். அப்புறம் சாருக்கு வந்து பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு ஒர்க் நடந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார் சார். ஹார்ஸ் ரைடிங்க்கு, அந்த புல்லக் ரைடிங், அதாவது மாடு மேலே உட்காந்து இது பண்ணுறது, இதுக்கெல்லாம் வந்து ஈஸியாக பக்கம் போயிடுவார். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து படுத்துங்கிடுவார். ஒரு மார்னிங் 10:30 ஒரு 11 மணிக்கு படுத்துங்கிடுவார். அதுக்கப்புறம் எந்திரிச்சு மறுபடியும் ஸ்கிரிப்ட் ஒர்க்கு, இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷனாக எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருந்தவர். இப்போ ஒரு அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூனிக்காக இருக்குது சார். இன்னொன்று, அந்த ஒவ்வொரு அந்த படத்துக்கு உண்டான ஒவ்வொரு நிகழ்வு நடந்த இடத்துலையெல்லாம் அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், ஹிஸ்டாரிக்கலாக புக்ஸ் எல்லாம் எப்படியெல்லாம் படம் வரைஞ்சிருப்பாங்க, அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பக்காவாக வந்து காஸ்டியூம்ஸ் எல்லாம் பண்ணது சார். ஸ்கெட்ச் எல்லாம் பண்ணி பர்ஃபெக்டாக பண்ண படங்கள் இப்போ வரைக்கும் அதோடைய ப்ராப்ஸ் எல்லாம் இருக்குது. பட் ஆனால் அந்த படம் வந்திருந்தேன்னா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே வந்து ஒரு சந்திரலேகா அடுத்த படமாக அது இருந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா அவருடைய ஸ்கேல் ஆஃப் அந்த படமே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி பிரேவாட் ஒன்று இருந்தது இல்லைங்களா, அந்த பிரேவாட்டோடைய ஸ்டைல் தான் அவர் பிளான் பண்ணியிருந்தார். அவ்வளோ நேச்சுரலாக மெல் கிப்சன் நடிச்சார் இல்லைங்களா, அந்த நேச்சுரலாக. ஏன்னா அந்த படம் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த படம் வந்தது. அது அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருந்திருக்கு சார். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஒர்க் பண்ணதுனால ஐ கேன் ஃபீல் த ஈச் அண்ட் எவ்ரி சீன் அண்ட் ஷார்ட்ஸ். ஸோ தட்ஸ் வை ஐம் டெல்லிங்.